ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதன்மையான விஷயம், நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ஆப்ஷனுடைய ரொம்ப முக்கியமானது இதில் வர்ற ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணுறது தான். ஹெட்ஜிங் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஆப்ஷன் சைடே வரணும். சரிங்களா? அப்படி வந்துட்டிங்கன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணுறது தான் இதனுடைய நோக்கமே. சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறவங்க வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போது முதல் விஷயம், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்த உடனே ட்ரேட் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முதல்ல ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்கை சரியாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50% என்ன அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்துடும். இங்கே நிறையா பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ரைட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ண தெரியாது. சரிங்களா? இது சம்மந்தமாக நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா, டிவிஸ் லேப் ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பேஸ் பண்ணு. சப்போஸ் இது ஒஸ்ட்டாக இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. அதுதான் ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுறேன், வியூ பண்ணிடுறேன். ஸோ இதனுடைய சார்ட்டை நான் செக் பண்ணுறேன். பார்க்கச்சா எனக்கு இது என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணல. சரிங்களா? சஸ்டெயின் ஆகி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இங்கே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்படி தெரிஞ்ச உடனே, சரிங்களா, நீங்கள் 2 இடத்துல உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த ஆப்ஷன் செல்லிங் வீடியோ பார்த்தாலே ஓரளவுக்கு நாலேஜ் உள்ளவங்க, நீங்கள் ட்ரேடுக்குன்னு வந்து ஒரு 6 months ஆச்சும் ஆயிருக்கும். அப்போ தான் நீங்கள் இந்த இடத்துக்கே வந்திருப்பீங்க. சரிங்களா? இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெய்ட் கால் சர்வீஸ் எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுத்துருப்பீங்க. நீங்களே ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இது ஃபுல்லாக ஒரு லாஸ் வந்திருக்கும். இப்போது நான் ஒரு 2 hours முன்னாடி கூட ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன். ரொம்ப மணியை லாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? எதில் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் ஹேண்டிலிங்கு, அப்புறம் யார் மூலமாச்சும் பெய்ட் காலில், அதாவது இதில் வாங்கிருங்க இதில் விற்றுருங்கன்னு சொல்கிறது. அவங்க ஓன் ட்ரேட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஏன்னா இதில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 ரூபா நஷ்டப்பட்டாலும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இங்கே ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சரிங்களா? இது அவங்களுக்கு மிஸ்ஸிங். சரிங்களா? இங்கே நிறைய பேர் இந்த பிரச்சனையில் தான் இருப்பீங்க. அதுக்கே உங்களுக்கு டைம் பிடிக்கும். இன்னொன்று, 6 months ஆனாலுமே சிலவங்ககிட்ட ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி இருக்காது. சரிங்களா? அதாவது ஸ்ட்ராட்டஜி ஒரு வகை, அதாவது நீங்கள் சரியான ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும். ப்ளஸ் ஸ்டாக்கை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரேடை பொறுத்த மட்டும் மார்னிங் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா லாஸ் கன்ஃபார்ம். சரிங்களா? இதெல்லாம் அது ஓரியன்டாக வரும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வர காரணம் என்ன அப்படின்னா யுத்தி. சரிங்களா? இதில் உள்ளே வந்துட்டீங்க. ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்டாக, அதாவது இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டாக, ஸ்டாக்கில் ட்ரேட் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த மட்டும் ஸ்டாக்கில் தான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஸ்டாக்குன்னு டிசைட் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. இதில் ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்டாக, ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட்டாங்கிறது ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட்டுன்னு கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் லாஸ் வரும். ஒன் சைடாக ட்ரேட் எடுக்கிறீங்களா, மல்டிபிள் ஆக்ஷன், இதுதான் ஹெட்ஜிங். மல்டிபிள் ஆக்ஷன் எடுப்பீங்க. இது எடுத்து இதோடு சேரும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா 6 months டைம் பிடிக்கும். என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கே நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் வாங்கன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் யுத்தியை பயன்படுத்த போகிறீங்க. இப்போது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க. அடுத்த வீக்கோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? டிவிஸ் லேப் எவ்வளோவில் ரன் ஆகிட்டுருக்கு? இப்போ நீங்கள் கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 5017 ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நான் இங்கே ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டிவிஸ் லேப்னு சொல்லிட்டு. ஸோ 5000 இங்கே வந்து 5017 நான் ரவுண்டு ஃபிகராக எடுத்துக்கிட்டேன். இப்போ நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியும், மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? காலை பை பண்ணுவீங்களா? அப்படி பண்ணாமல் புட்டை செல் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன்.
அண்டர்லைனிங் அசட்னு சொல்லப்படுறது இதுதான். சரிங்களா? அதாவது உங்களுடைய ட்ரேடு இதில் தான் இருக்கணும். நீங்கள் இதில் கான்ட்ராக்டில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் செக் பண்ணாதீங்க. இப்போது இந்த வீக் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா, மேலே போக போக நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க, புட்டு கீழே இறங்கும். இறங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த வீக் பிரேக் அவுட் 274லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் ப்ராஃபிட்னு வைங்க. சரிங்களா? இது நார்மல். இதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஒரு சைடாக என்ட்ரி கொடுக்குறீங்க. இது பெஸ்ட், வெல் அண்ட் குட். சரிங்களா? சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சு, நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இன்னொன்று, மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியும் கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா ட்ரேடருக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு குளோபல் மார்க்கெட் சரிவுனால எல்லோரும் பயந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? ஸ்டாக் அவுட்டு வெளியில் போவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி நிறையா ஃபுட் செக்டார் இருக்குது. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு ஃபுட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒதுக்கி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷேர் வேல்யூ டப்புன்னு கீழே விழுந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். அதனால் அது எப்படி வேணாலும் நடக்கலாம், மறுநாள் என்னங்கிறது தெரியாது. சரிங்களா? அப்போது திரும்ப மார்க்கெட் கீழே சரியுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா காலையும் செல் பண்ணுங்கள். காலையும் செல் பண்ணீங்கன்னா என்ன இதுனா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணது மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது தான். இங்கே 75லேருந்து அப்படியே உங்களுக்கு மேலே வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஸ்க்கை இந்த இடத்துல கம்மி பண்ணிடலாம். இப்போது காலையும் செல் பண்ணுறீங்க, ஆல்ரெடி புட்டையும் செல் பண்ணி வச்சுருக்கிறீங்க. சரிங்களா? இப்போது ஒரு 5000 நஷ்டத்தில் இருக்குதுன்னு வைங்க. இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த 5000 நஷ்டங்கிறது குறையும். சரிங்களா? போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மறுநாள் மார்க்கெட் கீழே சரியாமல் மேலே போயிடும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த 5000 நஷ்டத்தையும் பிரேக் ஈவன் பாயிண்டில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் கொண்டு வந்துடலாம். இப்போ எத்தனை ஆக்ஷன் எடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு ஆக்ஷன், அடுத்து இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? மறுநாள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது ப்ரெடிக்ட் பண்ணி லாஸை பிரேக் ஈவனுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா அதை மறுநாள் கொண்டு போகலாம். எத்தனை ஆக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதனால தான் ஆப்ஷன் செல்லிங் குட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ப்ரெடிக்ஷன் சரியாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இதுக்காக தான் எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் பக்கம் வர்றது. இதில் ஒரே ஒரு ரிஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னு வைங்களேன், காலில் நீங்கள் செல் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது பிச்சுட்டு மேலே போயிடும். அதனால தான் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கான் சக்ஸஸ் இன் மார்க்கெட். சரிங்களா? என் கிளாஸில் படித்தாலுமே நான் சொல்லிக் கொடுக்குறது வீக்லி அனலைசிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி போங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஒரு அனலைசிஸ் இருக்கணும், மார்க்கெட்டை என்டையராக வாட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.